வெல்கம் டு இன்பமுல் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து தீபாவளிக்கு 3 நாள் லீவ் இருந்தது. ஸோ தீபாவளி லீவில் நம்ம 2 நாள் ராமேஸ்வரம் பிளான் போயிட்டு வந்துட்டு தீபாவளி நெக்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ராமேஸ்வரம் எங்களுக்கு நியர்பையாக இருக்குங்க. தூத்துக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா கடலை ஒட்டி போகிற ஒரு பயணமாக தாங்க இருக்கும். ரொம்ப அருமையான பயணங்க. அது வந்து ரொம்ப அழகாகவும் இருந்தது. எல்லா வில்லேஜும் பார்த்துட்டு வந்தோம். பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். பஸ்ஸில் தான் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு டைரெக்டாகவே பஸ் இருக்குது. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா டைமுக்கு தான் பஸ் இருக்குது. ஸோ மார்னிங் நாங்கள் ப்ரீவியஸாகவே முன்ன நாளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பஸ் டிப்போவில் போயிட்டு நாங்கள் என்ன டைமுக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 8 மணிக்கு இந்த மாதிரி பஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடியாகி போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் தீபாவளிங்கிறதுனால கொஞ்சம் இங்கேன்னு டிராஃபிக் ஆகுதுனால கொஞ்சம் லேட்டாக பஸ் வந்துச்சு. ஒரு 8:45க்கு எங்களுக்கு வந்துச்சு. ஸோ பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்லேயும் ரொம்ப கூட்டம் தான் இருந்தது. அடித்து பிடிச்சி தான் நாங்களும் ஏறினோம். ஸோ போக 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 அப்படி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராமநாதபுரம் பக்கத்தில் வந்த உடனே அங்கே எல்லாருமே இறங்கிட்டாங்க. அப்போ ராமேஸ்வரம் போகும்போது கூட்டமே இல்லைங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பன் பாலம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுருந்தாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்லேருந்து அந்த பாலத்தை வியூ பார்க்குறப்போ ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ முன்னாடி இருக்கிறது பழைய பாலம், பின்னாடி இருக்கிறது புதிய பாலம். இப்போ புதுசாக கட்டியிருக்காரு. ஸோ பழைய பாலத்தில் வந்து இப்போ வந்து ட்ரெயின் போகுது என்னன்னு தெரியல. ஆனால் புதுசில் வந்து ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் பாரு இங்கே பார்த்துட்ருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கே தான் இறங்கி போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் இங்கெல்லாம் வந்து ஒரே ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ இது பாலம் வழியாக போகிற ட்ரெயின். ஸோ ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு தனி தீவாக தான் இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ஊரோட ஒட்டி இல்லை. ஸோ இந்த பாலத்தை தாண்டி அடுத்ததான் ராமேஸ்வரம். ஸோ அது ஒரு குட்டி தீவு மாதிரி தான் இருக்குது. நம்ம தீவு தான் போகிறோம், அந்த ஃபீல் தான் இருக்கும். நடுவில் வந்து இந்த கடலோட இது வந்து கிராஸ் பண்ணுறதுனால நடுவில் நம்ம ராமநாதபுரம் இந்த பக்கம், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம். நடுவில் போகிற பாலம், நம்ம பஸ்ஸில் போகிற பாலம் வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பாலம் ரொம்ப அழகான ஒரு வியூ இருக்குது. அதில் இந்த பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த விசைப்படகெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் இது பண்ணுறாங்க. இங்கே மெயின் தொழிலாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மெயின், ஃபிஷ்ஷிங் தான் மெயின். ஸோ அடுத்தது நம்ம போயிட்டு எங்கே பார்க்குறோம் அப்படின்னா சிவன் கோயில். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ராமேஸ்வரம் சிவன் கோயில் தான். ரொம்ப அழகான கோயில், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோவில் போய் ஒவ்வொன்றா பார்ப்போம். என்ன மெயினான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமர் வந்து சீதையை காப்பாற்ற போகிறப்போ இந்த கோவிலை தாண்டி தான் போனார் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி இந்த கோவில் இருக்குதுங்கிறத விட இதை இங்கே தான் இந்த வழியாக தான் தனுஷ்கோடி வழியாக தான் போனாங்க அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை வழியாக போயிட்டு ரிட்டன் சீதாவை கூட்டிகிட்டு வரும்போது அப்போ தான் வந்து சிவனுக்கு ஒரு பூஜை பண்ணி அங்கே இது பண்ணலாம். சீதா, ராமர், அப்புறம் லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அனுமான் எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணதாக வரலாறு இருக்குது. ஸோ அந்த பூஜை பண்ண சுவாமி தான் வந்து நம்ம இப்போ வழிபடுற இந்த சிவன் கோவில். ஸோ ரொம்ப அழகான கோவில். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தீர்த்தங்கள் அந்த 22 தீர்த்தங்களில் வந்து குளிக்கணும். 23 தீர்த்தம் மொத்தமாக. அதில் ஒரு இது வந்து நம்ம கடலில் குளிக்கிறது முதல் தீர்த்தம். மீதி 22 தீர்த்தமும் நம்ம கோவிலுக்குள்ளேயே இருக்குது. அது வந்து எல்லாருமே கம்பல்சரி குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணுங்கிறது ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க. அந்த தீர்த்தத்துக்கு எல்லாத்துக்குமே பேர் இருக்குது. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு பேரும் இருக்குது. ஸோ இங்கே போனேன் அப்படின்னா உள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆனோடனே அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, இதை போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணோம். ஸோ ரூம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, கோயிலுக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ எங்களுக்கு போக வர ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் போனோம் இல்லைங்களா. ஸோ கார் அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு எப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸில் போனதுனால எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ கோயிலை பார்த்த மாதிரி இப்போ எப்படி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே சாமி முகத்தில் முழிக்கிற மாதிரி அந்த கோபுரத்தில் முழிக்கிற மாதிரி வியூவில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக வியூ இருந்தது. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டாக நாங்கள் போன சமயம் தான் அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல் மழை கொஞ்சம் கூட இல்லைங்க. அவ்வளோ மழை பெஞ்சது.
சரி அந்த மலையும் தாண்டி தான் நாங்கள் வந்து சரி போனது இப்போ பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் காலையில் 8 மணிக்கு பஸ் ஏறினோம். ஸோ ஈவினிங் எங்களுக்கு 2 to 3 தான் நாங்கள் போய் அங்கே ரீச் ஆனோம். ஸோ அவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு போய் போகிறதுல நாங்கள் ஈவினிங் கூட போயிருக்கலாம். ஆனால் ஈவினிங் போனோம்னா அங்கே பெருசாக எந்த வியூவும் எங்களால் பார்த்துருக்க முடியாது. ஸோ மார்னிங் போனதுனால அந்த ஊரோட வியூ எல்லாம் பார்த்துட்டு போனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கே இப்படிலாம் கடலை ஒட்டி போகிறதுனால அந்த பக்கம் கடல் இந்த பக்கம் ரோடு அப்படிங்கிற பார்த்துட்டு போகிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ரூமில் போய் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 23 தீர்த்தத்துலேயும் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் பாட்டில்லையும் தீர்த்தம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு 5 to 6 ஆகிடுச்சு. ஸோ 8 o'clock நட மூடிடுவாங்க. ஈவினிங் 4க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு 8 o'clock நட மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே வேக வேகமாக ஹரிபரியாக போயிட்டு நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம். உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே மட்டும்தான் பெரிய நடைன்னா நம்ம வெளியே மொரண்டா அந்த பால்கனி அந்த மாதிரி சொன்னோம், அந்த மாதிரி பெரிய நடை இருக்குது. இந்த கோவில் கட்டினது பார்த்திங்கன்னா கிபி 1100 சம்திங் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அது எனக்கு சரியாக தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிறவங்கள கேட்டேன், அவங்களுக்கும் எங்களுக்கு தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது 17ஆம் நூற்றாண்டில் இது கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ பழைய கோவில் தாங்க, ரொம்ப ரொம்ப பழைய கோவில். இந்த கோவில் வந்து தூண்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தூண்கள் ரொம்ப அலங்கரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக நாங்கள் முன்னாடியே என்ன கேட்டிருந்தோன்னா தனுஷ்கோடிக்கு என்ன டைம் மார்னிங் ஃபஸ்ட்டு பஸ் என்ன டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ மார்னிங் 6க்கு தான் உங்களுக்கு பஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி உங்கள் பஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பஸ்ஸுக்கே நம்ம போயிடலாம். ஸோ அப்போ தான் நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு போனோம். ஸோ மார்னிங் 6 o'clock பஸ் வந்தது. முன்ன நாள் மழை இருந்ததுனால அந்த மழைக்கான பஸ்ஸுங்கெலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. நாங்கள் பஸ்ஸு ஏறும் போதும் மழை பெஞ்சிட்டே தான் தூரிகிட்டே தான் இருந்தது. அப்பயே நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி போனோம். இப்போ போகிற வழியை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த பக்கம் கடல் அந்த பக்கமும் கடல், நடுவில் ரோடு. அப்படியே போகிறத பார்த்தா எங்களுக்கே அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா 2 பக்கமும் எல்லா பக்கமும் சுற்றி கடலாக இருக்குது, நடுவில் மட்டும்தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து 2017 தான் இந்த ரோடு போட்டு மக்கள் பார்வைக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பஸ் டிரைவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், அவர் சொன்னது அந்த மாதிரி சொன்னது. ஸோ அதை போய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தனுஷ்கோடியில் லாஸ்ட் எண்டு போய் நம்ம நிற்கிறோம், இந்தியாவோட கடைசி எல்லைக்கு போய் நம்ம நிற்கிறோம், அந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. இப்போ நம்ம காட்டுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நம்ம அந்த ராமர் பாலம் அப்படின்னு சொல்கிற அந்த பாலம் இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. எங்களுக்கு பார்க்க ரொம்பவும் தெரிஞ்சுது. ஏன்னா கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போகலை, அந்த இடத்துல மண் குவியல்களாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவுகள் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைகள் அந்த கடலோட அமைப்புகள் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடம் தான் வந்து ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்திய கவர்மெண்ட்டால் போட்ட ஒரு ஆர்ச், ரொம்ப அழகான ஆர்ச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க வியூ. தண்ணியும் அவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. தனுஷ்கோடி வந்து எல்லாருக்குமே தெரியும், 1964 சுனாமியால் அந்த இடமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து அது திரும்பவும் அங்கே வந்து மக்கள் வசிக்க முடிகிற மாதிரி இடங்கள் இல்லை. ஸோ அவங்க வசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் அவங்க நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்களாம். ஸோ இங்கே வந்து ஹார்பர் கொண்டு வரணும், ஸோ இதை வந்து பெரிய வணிக தளமாக ஆக்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தது. ஸோ இங்கே ட்ரெயினெல்லாம் விட்டுருந்தாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வரலாறில் இருக்குது. இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கு, மெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஹார்பர் கொண்டு வர்றதுக்கு, பெரிய வணிக தளமாக மாற்றுறதுக்காக பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து 1964 வந்த சுனாமியில் மக்கள் வசிக்க முடியாத இடமா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து யாருமே அங்கே வசிக்கலை. இருந்தாலுமே மீனவ மக்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக அங்கே சும்மா ஜஸ்ட் டென்ட்டு மாதிரி போட்டுட்டு அங்கே இருக்கிறாங்க. அதே மீறி பார்த்திங்க அப்படின்னா தனுஷ்கோடியில் வந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வந்து ஹோட்டல் மாதிரி வச்சுட்டு இருந்து அவங்களோட
அங்கே வராங்க டூரிஸ்ட் கைடெலாம் வராங்க, அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, அங்கே வசிக்கவும் முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா சுற்றியும் தண்ணி, நடுவில் ஒரு ரோடு மட்டும்தான். இது வந்து கவர்மெண்ட்டால் நமக்கு பண்ணி கொடுத்த ஒரு ரோடு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே நமக்கு இல்லை. ஃபஸ்ட்டால் இந்த ரோடு கூட இல்லாமல் ரொம்ப மோசமாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரோடு போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்ஸ் நம்ம போய் நல்லா விசிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். தனுஷ்கோடியில் மெயின் பாயிண்ட் என்னென்னா அந்த வியூ, அந்த இது ஸ்ரீலங்காவுக்கும் நமக்கும் அந்த பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எல்லைக்கே நம்ம போயிட்டு வந்திருக்கோம், அந்த வியூ பார்த்துருக்கோம். தனுஷ்கோடியில் வந்து நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அழகான ஒரு வியூ இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் இப்போ காமிக்கிறது இல்லைங்களா, ஸோ இந்த இடங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்போது வந்து அந்த காலத்தில் வீடுகளாகவும் கோவில்களாகவும் சர்ச்சாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலாகவும் அந்த மாதிரி எல்லா இதுவும் இருந்தது. ஸோ இதில் இன்னொன்று காட்டியிருக்கேன் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் போகிற அந்த ட்ராக் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. இதில் நிறைய படங்களில் இதில் எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகான வியூவில் போட்டு எடுத்திருக்காங்க. நிறைய படங்கள் இந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க, நானும் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். தனுஷ்கோடி யாருக்குமே தெரியாத இடம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். தனுஷ்கோடி முக்கியமான ஒரு பிளேஸாக எல்லாருமே நினைக்கிறாங்க. இங்கே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை போகணுங்கிறது எல்லாரோட ஒரு திங்கிங்காகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் தனுஷ்கோடி. ஸோ அங்கே மேலே பாருங்கள் லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸில் வியூ பாயிண்ட் கொடுக்குறாங்கங்க. நாங்கள் வந்து லைட் ஹவுஸில் வியூ பாயிண்ட் போய் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட் ஹவுஸில் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த வியூ எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு, நடுவில் கொஞ்சம் ஒரு மக்கள் வாழ்கிற ஒரு தீவு, அதுக்கப்புறம் சுற்றியும் பார்த்திங்கன்னா கடல், அந்த மாதிரி ஒரு வியூ தெரியுதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வியூ. எல்லாருமே போனால் அந்த வியூவும் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த வியூ பார்த்தா தான் நமக்கு வந்து தனுஷ்கோடி என்ன மாதிரி அழகில் இருக்குது. ஸோ நம்ம கண்ணில் பார்த்தா தான் என்றைக்குமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ ஒன்று போய் ஒரு தடவை பார்த்துட்டாங்க. இதுதான் அந்த சர்ச்சு. ஸோ அப்போ வந்து இருந்த சர்ச்சு இன்னமும் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. ஆனால் நிறையா டேமேஜ்லாம் ஆகிருக்கு. அப்பயும் வந்து அந்த அதுவும் பாருங்கள், ஒரு குறைஞ்சது ஒரு 20 60 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 50 60 வருஷம் ஆச்சுங்க. அந்த 60 வருஷமும் இப்படி நல்லா அழகாக ஒரு வியூவில் அப்படியே இந்த மாதிரி நிற்குதுங்க இந்த சர்ச்சு. ஸோ அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த பில்டிங் இது பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அழிவுகளை பார்த்துருக்கோம், எவ்வளோ ஒரு இதை பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். அத்தனையும் தாங்கி அந்த சர்ச் வந்து நிற்கிது. பாருங்கள் லைட் ஹவுஸ் வியூவில் பின்னாடி வருது, அதை பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு வியூ. இன்னொன்று என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். காலையில் 6 மணிக்கு பஸ்ஸுக்கு போனோமா, பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 11 நாங்கள் பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா பஸ் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருந்தேங்க. சரி என்னடா பண்ணலாம், பஸ் இல்லை, பஸ்ஸு 1/2 hour ஒன்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு பஸ்ஸு கரெக்டாக நாங்கள் லைட் ஹவுஸ் விட்டு கீழே இறங்குறோம், பஸ் போயிடுச்சு. ஸோ பஸ் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம் பஸ் ஸ்டாப்பில். ஸோ அந்த டைம் பார்த்து ஒரு ஆட்டோ அண்ணா வந்தார். ஸோ ஆட்டோ அண்ணா எங்களை கொண்டு போய் இங்கே சும்மா ஜஸ்ட்டு எங்களை சிட்டி பக்கமாவது விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவர் வந்துட்டு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற அவங்களுக்கு மீன், விறகு, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ காலையில் பஸ்ஸுக்கு வராங்க அப்படின்னா மீனவ மக்கள், அவங்க ஈவினிங் லாஸ்ட் பஸ்ஸுக்கு கிளம்பிடுவாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே வந்து இருக்கவும் அலோடு இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புயல் எச்சரிக்கை, ஏதாவது இது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற இது இருந்தது அப்படின்னா அவங்க வந்து மைக் மூலயமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த லாஸ்ட் பஸ் வருது இல்லைங்களா, இந்த லாஸ்ட் பஸ்ஸில் எல்லாம் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புயல் எச்சரிக்கை இருக்குது, அதனால ரெட் அலர்ட் இருக்குது, ஆரஞ்சு அலர்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே யாருமே இருக்க விட மாட்டாங்க. எல்லாருமே அந்த இதெல்லாம் பொருளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மீறி அந்த புயல் அலை இதெல்லாம் மீறி மிஞ்சி இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா, பொருள் இருந்ததுன்னா அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா திரும்ப அதே மாதிரி அவங்க ரிக்கவர் பண்ணி தான் அவங்க, வேறு வழியே இல்லை. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வாழ்க்கை. ஏன்னா மீன் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்களோட பசங்க. ஸோ அதை வந்து அவங்க வாங்கி சேல் பண்ணுவாங்க. அது ஒரு டெய்லி ரொட்டீனாக பண்ணுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸு 6 மணிக்கு ஏறணுமா,
அந்த 6 மணிக்கு பஸ் ஏறினப்போ பார்த்திங்கன்னா எல்லா அந்த மீன் பிடிக்கிறவங்க, மீன் வாங்குறவங்க, மீனவ மக்களோட அவங்க ஒய்ஃபு, அம்மா அந்த மாதிரி ஆளுங்க தான் ஃபுல்லாக ஏறிட்டாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் மீன் பிடிச்சி வாங்கி வைப்போம், இல்லைன்னா அங்கே சமையல் செய்வோம், அந்த மாதிரி நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ எங்களெல்லாம் மதியத்தில் பஸ் வரும், நீங்கள் ரிட்டன் பஸ்ஸுக்கு வந்துடுவோம். ஸோ காலையில் போனோம்னா ஈவினிங் நாங்கள் வந்துடுவோம், நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே இருந்த ராமர் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கோவில் இருந்தது. இதுதான் ராமரோட பாதம். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அங்கே இவர் ராமர் வந்து வச்ச பாதை தான் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராமரோட பாதம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன், இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். அப்போது ஒரு வீடியோஸில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது நெட்டில், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இதாக நகரமாக இருந்திருக்கு. ஸோ 3 ஊர் வந்து அந்த 1964 அழிஞ்சிருச்சு. நிறைய பேர் அந்த பாட்டி தாத்தாவங்ககிட்டலாம் பேசணும். அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களோட பசங்க போயிட்டாங்க, எங்கள் ஃபேமிலிஸில் இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, அந்த மாதிரி அந்த அழிஞ்சிருச்சு. அந்த அழிஞ்சப்போ எங்களோட மக்கள் பசங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது எங்களுக்கு. சரி, இதுதான் வந்தாங்க நாங்கள் அந்த டெம்போவில் போனோம் இல்லையா, அந்த டெம்போவில் போன வியூ ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா, மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகான வியூ. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே போகல, சரி பஸ் எப்படி ரிட்டர்ன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், இங்கே பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே இறங்கிட்டோம். ஸோ அவங்க வந்து இறங்கிட்ட பின்னாடி அவங்க அமௌண்ட் வந்து 30 rupees கேட்டாங்க. சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நாங்கள் அந்த பாலம் மாதிரி போட்டிருக்காங்க இதை வியூ பார்க்குறதுக்காக. ஸோ அந்த பாலத்தில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து வியூ பார்த்துட்டு இருந்தோம். வியூ பார்த்துட்டு இருந்தோடனே அந்த லாஸ்ட் பஸ் வர்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டோம். இந்த வியூ பாயிண்டில் பாருங்கள், எனக்கு நல்லாவே தெரியும், அங்கே மீனெல்லாம் உள்ள அழகாக தெரியுதுங்க. அந்த இதெல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா படங்களில் நிறைய வந்திருக்கும் இந்த வியூவெல்லாம். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு வியூ கொண்டது தான் நம்மளோட தனுஷ்கோடி. ஃபாரினில் கூட இந்த மாதிரி வியூ கிடைக்காதுங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி அழகான வியூ. சரி இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களாம் ரிட்டன் போகலாம் அப்படின்னா, எங்கள் பையனுக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்லைங்க. அம்மா இந்த பிளேஸ் நல்லா இருக்குமா, இந்த ஊர் நல்லா இருக்குமா, நம்ம இங்கேயே இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். சரி நம்ம எங்கே இருக்க முடியும், சரி நெக்ஸ்ட்டு டே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ வரும்போது திரும்பவும் அந்த பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு அதோட வியூவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தோம். ஸோ தனுஷ்கோடி போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாள் பிளான் போடலாம், இல்லை 3 நாள் கூட பிளான் போடலாம். ஏன்னா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருந்தது. சரி நாங்கள் 2 நாள் தான் பிளான் போட்டோம். மொதல் நாள் எங்களால் வந்து எதுவுமே பார்க்க முடியல, வெறும் கோயில் மட்டும்தான் பார்த்தோம். கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தனுஷ்கோடி போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் கிடச்சிது. இது 2 பார்க்குறது டைம் கிடச்சிது. இன்னொன்று வந்து நம்ம அப்துல் கலாம் சாரோட மெமோரியல் ஹால் போய் பார்த்தோம். அதுதான் எங்களோட பார்க்க முடியுது, வேறு எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. இது 3 தான் நாங்கள் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளேஸ் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை வந்து எங்களால் பார்க்க முடியல. சரி இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு வரலாம், இங்கே தானே இருக்கோம், தூத்துக்குடி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஸோ இந்த பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு நம்மளோட இதை முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 3 நாள் அங்கேயே சுற்றிட்டு எங்கள் பசங்க தீபாவளியே முடிஞ்சிருச்சு, அப்புறமா கோயிலுக்கு ட்ரிப்பும் போயிட்டு வந்தாச்சு, இப்போ ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு சலுப்போட ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. ஸோ எங்களோட ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் லீவ் இருந்துச்சுன்னா எங்கேயாவது போயிட்டுருப்போம். ஸோ இதுக்கப்புறமா நிறைய ட்ரிப்பு போயிருக்கோம். ஸோ அந்த ட்ரிப்போட இதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட க்ரோத் எங்களுக்கு வந்து பெருசாக சொன்னப்போனால் எங்களுக்கு பெருசாக இதை எடிட் பண்ணவோ இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவோ எங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம வெளியில் போகிறோம், ட்ரிப் போகிறோம், இந்த மாதிரி இடங்கள்லாம் போங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போய் பார்க்கலாம். பஸ்ஸில் போனோம், ஸோ ரூம் எடுத்தோம், அங்கே சாப்பிட்டோம், ஜஸ்ட்டு திரும்ப எல்லாம் சுற்றி பார்க்குறது, பஸ் போனோம், எல்லாமே அரௌண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10,000 நியர் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சீப்பாக அந்த மாதிரி போகலாம். அப்படி இது பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-6,000 உங்களுக்கு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட ரூம் இதெல்லாம் எடுக்க எல்லாமே செலவாகும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.